என்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப உடஞ்சிருச்சுங்க. ஏன்னா பர்சனல் லைஃப் பிளஸ் ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டுமே வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு டிப்ரெஷன் ஆயிட்டு ஓன் கத்தி அழணுன்ற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்களா. தீபாவளி அப்போ ஒரு பெரிய சம்பவம் நடந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்டால வந்து என்னோட லெஃப்ட் ஹேண்ட் டோட்டலா சுத்தமா வந்து டேமேஜ். என்னால அகெயின் யாருக்குமே தெரியாது. இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரிவீல் பண்றேன். எனக்குள்ள இருக்க வழிகளை வந்து எனக்கு ஷேர் பண்றதுல அவ்வளவு விருப்பம் கிடையாது. ஓடி ஒரு பாயிண்ட்ல வந்து டவுன் ஆகி உட்காந்துட்டாலும் அது பேட் எக்ஸாம்பிள் தான். ஏன்னா எனக்கு பின்னாடி வந்து என் பசங்க வரணும். சுந்தரி சீரியல்ல ஒரு ஃபேவரட் இருக்காங்க அப்படின்னா அது யாரு? கேவியம் மோனிகா பேமா மோனிகா பேமா மோனிகா கிச்சிக்கிச்சுமா கிச்சிக்கிச்சுமா. நான் ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து கம்ப்ளீட்டா பாசிட்டிவ் லீட் கேரக்டர் அத பண்ணி நம்ம முகத்தை பார்த்தா விசில் அடிக்கிறாங்க, நம்ம பேசின வசனத்துக்காக கை தட்டுறாங்க. எல்லாருக்குமே நீங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கீங்க. உங்க லைஃப்ல இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன், மந்திரி மாதிரி உங்களை வந்து நல்லா வழி நடத்துவாங்க. சிவகார்த்திகேயன் ஐயா. சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2024 டைட்டில் ஸ்பான்சர் சத்யா ஏஜென்சிஸ், பவர்ட் பை ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ், co-powered by Presta Women's Wear, associate sponsor Saubhagya, special partner Lalita Jewelry Mart, Cardia Groundnut Oil, LIC. Roofing partner Zorame Sun Fiber Sheet Agencies, Trichy. Savings partner Rupee Apex Group of Companies. Tech partner Snapdragon. Automobile partner VinFast. Health partner SRM Prime Hospital, Ramapuram. OOH partner Next Advertising Solutions. Metro partner Mudra OOH. DOOH partner Skyrams Outdoor Advertising. Hospitality partner Feathers Hotel. சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2024. நம்ம கூட இப்போ அழகான கியூட் பப்ளி கண்மணி இருக்காங்க. வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப அழகா பிரிட்டியா இருக்கீங்க. தேங்க்யூ. ஆக்சுவலா இந்த லுக்ல எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்ல. நியூஸ்க்கு ஒரு லுக்ல நம்ம ரெடி ஆகும் இல்லைங்களா. ஓகே. அதை தாண்டி இப்போ டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணும்பொழுது வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். தேங்க்யூ. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு லுக்ல சூப்பரா இருக்கீங்க. அப்படியே அந்த ஒரு நேச்சரா கலந்த மாதிரி இருக்கீங்க. நைஸ். அண்ட் அகைன் நீங்க இப்போ விருது வாங்குறீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? நிஜமா விகடனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த விருது எனக்கு இருக்கு அப்படின்னு அறிவிக்கும் பொழுது, அதாவது எனக்கு சொல்லும் பொழுது வந்து என்னுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னா லிட்ரலி வந்து பிரேக் டவுன் அப்படின்னு ஒரு சூழல் இருக்கும் இல்லைங்களா. அந்த சுச்சுவேஷன்ல இருந்து நான், ஏன்னா பர்சனல் லைஃப் பிளஸ் ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டுமே வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு டிப்ரெஷன் ஆயிட்டு ஓன் கத்தி அழணுன்ற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்களா. அந்த ஒரு சூழல்ல இருக்கிற சமயத்துலதான் வந்து எனக்கு இந்த மாதிரி உங்களுக்கு அவார்டு இருக்கு அப்படின்னு, என்னடா இது அது வந்து சாதாரணமா எடுத்துக்க முடியல என்னால. அந்த மொமெண்ட்டுக்கு என்னை வந்து கையை பிடிச்சி தூக்கி விடுற ஒரு காட் ஃபீல், ஒரு டிவைன் ஃபீல் இருக்கும் இல்லைங்களா. அந்த ஃபீல் கிடைச்சது எனக்கு. ஏதோ ஒண்ணு இருக்கு, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடுறோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு அங்கீகாரம் வந்து நமக்கு கிடைக்கும் பொழுதுதான் வந்து நம்ம கரெக்டான ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கோம்ல அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்களா. அந்த ஃபீல் இருந்துச்சு எனக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து கேட்டுட்டே இருந்தாங்க இல்லையா, எங்க போயிட்டீங்க கண்மணி, என்ன ஆச்சு, ஏன் வந்து நியூஸ் படிக்க வரமாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது ஒரு கம்பேக் ஒண்ணு கொடுத்து திருப்பி பிரைம் டைம்ல படிச்சு அண்ட் இப்போ தி பெஸ்ட் நியூஸ் ரீடர் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு ப்ரைட், அந்த ஒரு எப்படி சொல்றது, கர்வமான ஒரு ஃபீல்னே சொல்லலாம் இல்லையா. அது எப்படி நீங்க வந்து அட்ரஸ் பண்றீங்க? அது கர்வமான ஒரு ஃபீல்ன்றதை விட ஒரு ஆஃப்டர் மேரேஜ் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக், பேபிக்கு அப்புறம் வந்து ஒரு பிரேக் எடுத்தேன். நான் பிரேக் எடுத்து அகைன் நான் நியூஸ் படிக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது வந்து தீபாவளி அப்போ ஒரு பெரிய சம்பவம் நடந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்டால வந்து என்னோட லெஃப்ட் ஹேண்ட் டோட்டலா சுத்தமா வந்து டேமேஜ். என்னால அகைன் நியூஸ்க்கு போக முடியாம போச்சு. ரொம்ப எனக்கு வேற எதுவுமே தெரியாதுங்க. எனக்கு வந்து டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் தான். ஆனா எனக்கு என்ன வரும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, நான் நியூஸ் ரீடர் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பிளாட்ஃபார்ம். அது என்னால பண்ண முடியல. அட்லீஸ்ட் மேக்கப் போட்டு கவர் பண்ணிக்கிட்டு போயிட்டு உட்காந்து நியூஸ் படிக்கலாம்னால பண்ண முடியாது என்னால. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து அகெயின் அண்ட் அகெயின் பிரேக் எடுத்து நான் வந்தேன். பட் ஸ்டில் பெஸ்ட் நியூஸ் ஆங்கர் அப்படின்றது எனக்கு இண்டஸ்ட்ரி வந்து 8 years மேல ஆகுது. இதுதான் எனக்கு முதல் அங்கீகாரம். நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஆனா விகடன் வந்து இன்னும் ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா எப்பவுமே வந்து நான் ஜேர்னலிசம் படிச்சுட்டு இருக்கும் பொழுதே கூட விகடன்ல வந்து அந்த ஸ்டூடெண்ட் ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா.
அதுக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா இருந்த ஒரு ஆள். பிளஸ் விகடன் அப்படின்னாலுமே எனக்கு வந்து எப்பவுமே ஒரு இந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு ஃபீல் இருக்கும். விகடன்ல இருந்து அவார்டு வாங்குறது எனக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்கா இருக்கு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம், ஓடணும், அவ்வளவுதான். என்ன தடை வந்தாலும் சரி, ஓடணும், நிக்கணும், அந்த மாதிரி. பியூட்டிஃபுல்லுங்க. அண்ட் நடுவுல வந்துட்டு நீங்க நிறைய கிளவுஸ் போடுறது, பர்தா போடுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும்போது அதை பத்தின கமெண்ட்ஸ் வந்து நீங்க எங்கேயுமே சொன்னதும் கிடையாது. அது ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொன்னது கிடையாது. ஆமா அண்ட் நீங்க அதை ரிமூவ் பண்ணதும் கிடையாது. ஆமா அதுக்கான கிளாரிட்டி என்னைக்காவது உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இப்ப தோணிருக்கா? பிகாஸ் ஏன்னா we can see Yeah. bold and beautiful-ஆ நீங்க வந்து வந்திருக்கீங்க. See, எந்த ஒரு ஸ்காரும் வந்து நம்மளுடைய திறமைய பாதிக்காது இல்லைங்களா. நான் வந்து என்ன நினைச்சிட்டேன்னா, என்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப உடைஞ்சிட்டேன் நான். லிட்ரலி வந்து என்னடா, பிஃபோர் மேரேஜ் ஒரு ஒரு ஹைப் இருந்துச்சு, ஆஃப்டர் மேரேஜ் ஓகே, பட் ஸ்டில் கண்டினியூ பண்றோம். பேபி வந்ததுக்கு அப்புறம் அது குறையுது. ஓகே, இது வந்து இன்னைக்கு நம்பனா நாளைக்கு இன்னொருத்தவங்க இல்லையா, இதுதான் இண்டஸ்ட்ரி. அது அதோட புரிதல் வந்து எனக்கு இருக்குதான். ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு, போக முடியல, பண்ண முடியல அப்படின்னும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு தடவை வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததை நான் யாருக்குமே தெரியாது. இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரிவீல் பண்றேன். ஏன் நியூஸ்க்கு வரமாட்டீங்க அப்படின்னு அவ்வளோ மெசேஜஸ் வந்து கேட்பாங்க. மெசேஜ்ல கேட்குறவங்க எல்லாருமே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, பசங்க, அவ்வளோ வந்து நம்ம மேல வந்து அவ்வளவு அக்கறையா இருக்காங்க அப்படின்றத நான் பார்த்தேன். ஓகே, நம்ம ஒரு பெரிய அன்பை சம்பாதிச்சிருக்கோம், பெரிய கூட்டத்தை சம்பாதிச்சிருக்கோன்றது பிரேக் ஆகி உட்காரும் பொழுது, அப்போ நான் இருக்கும் பொழுது என்ன தேடுறாங்களான்றதை விட நான் இல்லாத பொழுது யாரெல்லாம் என்ன தேடுறாங்க, அதுதான் அப்போ ரியல் சக்சஸ் நமக்கு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ஓகே நம்ம ஒரு நல்ல ஒரு இதுலதான் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால பரவாயில்ல, திரும்ப வந்துடலாம் அப்படின்னு இருந்துச்சு. அகைன் ஒரு டைம் நான் லைவ் போட்டு இந்த இன்சிடென்ட் பத்தி பேசிடலாம், ஏன் நான் வரல, ஏன் வரமாட்டேன்னு கேக்குறாங்க. எனக்கு என்கிட்ட பதில் இல்ல, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பேசிடலாம்னு யோசிச்சேன் நானு, இருந்தாலும் எனக்கு அந்த கான்பிடென்ட் லெவல் இல்லையா, அது வரல எனக்கு. ஆனா இப்ப வந்து இல்ல, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், ஓகே. இந்த ஒரு ஸ்கார் வந்து நம்மளுடைய கான்பிடென்ட்டை உடைக்க போறது கிடையாது, பிளஸ் நம்மளுடைய டேலண்ட்டை மாத்தி அமைக்க போறதும் கிடையாது இல்லைங்களா. திறமன்றது வேற, பியூட்டி வேற, திறமை வேற. சோ அதுல அந்த ஒரு கான்பிடென்ட்ல அகைன் நான் திரும்ப வந்து ஜாயின் பண்ண ஆபீஸ்ல ஜாயின் பண்ணி இப்ப போயிட்டு இருக்கு. பியூட்டிஃபுல்லி செட் அண்ட் ஹானஸ்ட்லி செட். அவுட் ஓப்பன் வந்து இந்த ஒரு விஷயத்த நிறைய இடத்துல நிறைய பேர் கேட்டும், அதுக்கு பின்னாடி எவ்வளவு வழிகள் இருந்தாலும் இந்த ஒரு இடத்துல நீங்க அதை வந்து ஷேர் பண்ணது அப்படிங்கிறது ஏன் சொல்லலைன்னா, கண்மணி வந்து ஒரு பாசிட்டிவா பாத்திருக்காங்க எல்லாருமே. ஆனா எனக்குள்ள இருக்க வழிகளை வந்து எனக்கு ஷேர் பண்றதுல அவ்வளவு விருப்பம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே இருக்கவங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பெயின் இருக்கு. என்ன ஒரு பாசிட்டிவான ஒரு சைட்ல பாக்குறாங்களா, அந்த 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 முகத்தை மக்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனாலதான் என்னுடைய வழிகள் நான் எங்கேயுமே ஷேர் பண்றது கிடையாது. இது கூட நான் வந்து அந்த ஒரு பேஸ்ல இருந்து நான் திரும்ப வந்துட்டேன். அது ஓவர் கம்பெனி நான் வந்துட்டேன் நானு. சோ இது முடியும்னா எந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் யாராலும் வர இயலும் இல்லையா, அந்த ஒரு கான்பிடென்ட்ல தான் இப்ப சொல்றேன் இந்த விஷயத்த. நான் யாருனாலும் எந்த ஒரு சிச்சுவேஷனாலும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி வரலாம் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நீங்க தான். அண்ட் இப்போ வந்து உங்களுடைய லைக் ஃபேவரட்ஸ் திஸ் ஆர் தட் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போறோம். மணிரத்னம் சார் இல்லன்னா KS ரவிக்குமார் சார்? மணிரத்னம் சார். மணிரத்னம் சார், ஹேண்ட்ஸ் டவுன் மணிரத்னம் சார்ன்றீங்களே. அவரு வந்து அந்த மனுஷன் ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி அப்டேட் ஆவாருங்க. எந்த மாதிரி ஒரு மௌனராகம் மாதிரி ஒரு படம் கொடுக்குறாரு, இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி வந்து ஓகே கண்மணின்னு ஒரு படம் கொடுக்குறாரு, அடுத்து ஜென்சிக்கு ஒரு கதை வச்சிருக்கேன்றாரு. அந்த அப்டேட் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இப்ப நான் யார சொன்னாலும் மணிரத்னம் சார் தான் சொல்லுவீங்களா? இல்ல மாறுமா? ஓகே, அப்ப மாறும்னா லைஃப்ல வந்துட்டு கான்பிடன்ஸ் எல்லாம் போய், பட் ஆனா ஒரு திருவள்ளூர்ல இருந்துட்டு பெரியமலை வாயில இருந்து ஒரு பொண்ணு அந்த ஊர்ல இருந்து படிச்சு யாரும் வெளியில வந்திருக்காங்க அப்படின்னே கேள்விப்பட்டது இல்ல. பட் ஆனா ஒரு 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 எப்படி சொல்றது, சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா நீங்க வந்து இங்க நிக்கிறீங்க. ப்ரொஃபஷனல் வைஸும் சரி, பர்சனலாவும் சரி, அவ்வளவு சாதிச்சிருக்கீங்க இல்லையா. ஏதோ ஒரு லைஃப்ல ஒரு பாயிண்ட் உங்களுக்கு உங்களை கான்பிடென்ட்டா உணர வச்சது அப்படின்னா அது என்ன? நான் இந்த பிரேக் எடுத்திருந்தேன் இல்லைங்களா, அந்த சிச்சுவேஷன்ல வந்து நான் என் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க போயிட்டு இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா, அங்க இருக்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற குழந்தைங்க எல்லாருமே வராங்க, கண்மணி அக்காவை பார்க்கணும் அப்படின்னு. என் ஊர் பசங்க தான் எல்லாருமே நம்மள வந்து ரொம்ப ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணி அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்ன அப்படின்னா, எனக்கு உங்களை மாதிரி ஆகணும், உங்களை மாதிரி படிக்கணும், உங்களை மாதிரி வெளியே போயிட்டு ஏதாவது ஒண்ணு சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்றாங்க.
அந்த அந்த ஒவ்வொரு குழந்தைங்களுடைய அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடியுமே என்னுடைய கான்ஃபிடென்ட் இன்னும் எக்ஸ்ட்ரீமா வந்து அதிகமாச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும். இப்போ நான் ஓடுறேன் அப்படின்னா அது என்னோட முடிஞ்சிடாது. நான் ஓடி ஒரு பாயிண்ட்ல வந்து டவுன் ஆகி உட்காந்துட்டாலும் அது பேட் எக்ஸாம்பிள் தான். என்ன பண்ணாலும் என்ன கடைசியில வீட்டுல தானே உட்காரணும். அது கிடையாது. Yeah. ஏன்னா எனக்கு பின்னாடி வந்து என் பசங்க வரணும். ஆ. அவங்களுக்காகவாவது நான் ஓடணும். அடடா. அதுக்காக நம்மளோட கிளாத்திங் கம்ஃபர்டபுளா இருந்தாதான் நம்மளோட எல்லா வேலையுமே கான்ஃபிடென்ட்டா, எஃபெக்டிவா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா செய்ய முடியும். அதிலும் பெண்களுக்கு கிளாத்திங் எப்பவுமே சேஃப் ஃபீல கொடுக்கும். அந்த வகையில பெண்களுக்கு ஏத்த மாதிரி சாஃப்ட் அண்ட் பிரீதபிள் ஃபேப்ரிக்ல இன்னோவேர் தயாரிச்சுட்டு வராங்க பூமர் கிளாத்திங் கம்பெனியின் லேடிஸ் இன்னோவேர் பிராண்டான பிரெஸ்டா இன்னோவேர். பெண்களின் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஸ்டைலிஷ் லுக் மற்றும் கம்ஃபர்டபுளான அவங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரியான உடைகளை வடிவமைக்கிறதே பிரெஸ்டாவின் முக்கிய நோக்கம். ஆங்கிள் லெகின்ஸ், சுடிதார் லெகின்ஸ், லான்ச் வேர், குர்த்தி பேண்ட், ஷிம்மர் பேண்ட்னு எக்கச்சக்க வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரீமியம் குவாலிட்டியில இன்னோவேர் தயாரிச்சுட்டு வராங்க. பிரெஸ்டா, லெட் யுவர் பாடி லவ் இட். நிஜமா சொல்றேன், அவ்வளவு அழகா நிறைய கான்ஃபிடென்டான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. பிரெஸ்டா உமன்ஸ் வேர்ல இருந்து உங்களுக்கு அழகான ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஹேம்பர். நம்ம கூட இப்போ லித்தனியா சிவபாலன் இருக்காங்க. வெல்கம் குட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பியூட்டிஃபுல். உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. அண்ட் எல்லாருக்குமே வந்து லித்து குட்டி அப்படின்னா ஒரு ஃபேவரட் இருக்காங்க இல்லையா? உங்களுக்கு சுந்தரி சீரியல்ல ஒரு ஃபேவரட் இருக்காங்க அப்படின்னா அது யாரு? ஏன்? கேபி அம்மா. ஓ, ஏன் கேபி அம்மானா ரொம்ப பிடிக்கும்? அவங்க நல்லா கேர் பண்ணிப்பாங்க. அச்சோ, லாஸ்டா உங்களுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க? மோனாட்டாய். மோனாட்டாயம் கிட்ட வந்தாங்க. பியூட்டிஃபுல். அண்ட் எங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்க பரதநாட்டியம் கத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் வேற என்னெல்லாம் கத்துக்கிறீங்க? மியூசிக், ஆ, வெஸ்டர்ன் டான்ஸ் வேற. நெக்ஸ்ட் அதுதான். அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சாச்சு. அண்ட் நீங்க சீரியல்ஸ்லாம் நடிக்கிறீங்கல்ல, ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் உங்களுடைய சீரியல் பார்த்துட்டு ஏய் இதுல நான் உன்னை பார்த்தேன் லித்து குட்டி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களா? ஆ. என்ன 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 மாதிரி உங்களை வந்து பாராட்டி இருக்காங்க? நீ நல்லா நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு பியூட்டிஃபுல்லா நீங்க வந்து எல்லாமே கத்துக்கிறீங்கல்ல, இப்ப பாட்டு வேற கத்துக்கிறேன்னு சொல்றீங்க. எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா? மோனிகா லவ் யூ மோனிகா பேமா மோனிகா கிச்சி கிச்சிமா பத்தி கிச்சிமா மோனிகா பேமா மோனிகா பேமா மோனிகா கிச்சி கிச்சிமா பத்தி கிச்சிமா. பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல்லா எங்களுக்காக பாட்டு பாடுனீங்க. அண்ட் we wish you all the very best. Okay? தேங்க்யூ. Thank you குட்டி. நம்ம கூட இப்போ ஆக்டர் ஜிஷு மேனன் இருக்காங்க. வெல்கம், எப்படி இருக்கீங்க? நன்றி. I'm good. How are you doing? I'm doing good. Yeah. அண்ட் ஆக்சுவலா வந்து நிறைய வந்து நீங்க பேக் டு பேக் சீரியல்ஸ் பண்ணிட்டு எல்லா வர மக்களோட அந்த லேடிஸ் ஃபேன்ஸ், கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் படிச்சு இழுத்து வச்சிருக்கீங்களே, எப்படி? ஆக்சுவலி அது தப்பான ஒரு இதுதான் சொல்லியிருக்கீங்க. நான் ரகடான வில்லனா தான் நடிச்சிட்டு இருக்கேன். ஆனாலும் வந்து அவ்வளவு ஆனாலும் லவ் வருதே. வருதா? சரி வரட்டும், அது நல்ல விஷயம் தானே. இன்னும் மேல் கொண்டு வந்துட்டே இருக்கட்டும் தான் நான் ஆசைப்படுறேன். Okay. அண்ட் நெகட்டிவா பண்றது அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு ஒரு பிளஸ்ஸா நீங்க பாக்குறீங்க? ஆக்டிங் வைஸ் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்? நமக்கு என்னன்னா ஹீரோ பண்ணும்போதோ இல்ல பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணும்போது நமக்கு நிறைய லிமிட்டேஷன், இது கொஞ்சம் இது பண்ணக்கூடாது, அது பண்ணணும், அந்த மாதிரி விஷயம் இருக்கும். ஆனா நெகட்டிவ் பண்ற டைம்ல என்னன்னா நமக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கும். அது நம்ம பண்றது தான் அந்த ஃப்ரேம்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி நம்ம ஃபுல் ஃப்ரீடத்தில் பண்ணலாம். ஸோ அது விஷயம். இன்னொரு விஷயம், நமக்கு இன்னும் வில்லத்தனை, நமக்குள்ள இருக்கிற வில்லத்தனெல்லாம் நமக்கு வெளியே காமிக்கிறதுக்கு ஒரு 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 இது தானே, ஒரு பிளாட்ஃபார்ம் தானே கிடைக்குது. நம்ம அதை ஜாலியா பண்ணிருக்கோம். இனிமே ஃபியூச்சர்ல வந்து ஃபுல்லா நெகட்டிவ்ல அப்படியே ஃபுல் ஆன் நெகட்டிவா இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லனா டிஃபரெண்டா ட்ரை பண்ணனும் அப்படி நினைக்கிறீங்களா? இல்ல, இப்ப ஆக்சுவலி நான் ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து கம்ப்ளீட்டா பாசிட்டிவ் லீட் கேரக்டரா தான் பண்ணிட்டு இருக்கேன். சன் டிவில இப்போ அது டெலிகாஸ்ட் ஆகல. ஓகே. இன்னும் கூடிய சீக்கிரம் ஆஹா, விரைவில். இது வரைக்கும் நெகட்டிவா பார்த்த ஜிஷுவை நாம இனிமேல் வந்து பாசிட்டிவா பார்க்க போறோம். அண்ட் அந்த ஒரு வெயிட்டிங்லயே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே சூப்பர் சூப்பர் டூப்பரா வந்து அமையணும் சொல்லிட்டு நாங்க வந்து விகடன் சார் வாழ்த்துக்கிறோம். Thank you so much. நம்ம கூட இப்போ தி வெர்சடைல் ஆக்டர் பாலசரவணன் இருக்காங்க. வெல்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலா எனக்கு வந்து உங்களோட ஒரு கேரக்டருமே பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் உங்களோட ஒரு யூனிக்னஸ் வந்து நீங்க எல்லா கேரக்டர்லயுமே அப்படியே வந்து அள்ளி தெளிச்சிட்டு போயிடுவீங்கல்ல. ஏதோ சொல்றீங்க, அட, சரி, உண்மையிலே. சந்தோஷமா இருக்கு கேட்க. அது உண்மையோ இல்லையோ சரி சொல்லுங்க. எல்லா இதுலயுமே வந்துட்டு உங்களுடைய அந்த ஒரு விஷயத்தை வந்து அள்ளி தெளிச்சிட்டு போயிடுறீங்கல்ல. ஒரு சின்ன திரையில இருந்து பெரிய திரை வரைக்கும் உங்களுடைய அந்த ஒரு ஜேர்னி இப்ப திரும்பி பார்க்கும்போது உங்களோட யூனிக்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாரும் இப்ப செலிப்ரேட் பண்றாங்கல்ல, அது பார்க்கும்போது எப்படி இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது மகிழ்ச்சியா இருக்குன்னு வார்த்தையில சொல்றமே தவிர ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்ம எங்க ஆரம்பிக்கிறோம், எங்க போய் நிக்கிறோம் அப்படிங்கறது எல்லாத்தையும் தாண்டி
இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, படிப்படியாக அடுத்தடுத்து நகர்றது இருக்குல்ல, அந்த நகர்வு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது, நிறைய லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது, நிறைய நம்மளை தேட வைக்குது. இந்த என்கேஜிங்காகவே இருக்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, நம்ம பிஸியாக இருக்கோங்கிறத தாண்டி நம்ம ஒரு தேடலை தேடிக்கிட்டே இருக்கிறது, அந்த என்கேஜிங்காகவே இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதில் குறிப்பாக இந்த நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம கனா கணம் காலங்கள் ஆரம்பித்து இன்னைக்கு படங்கள் வரைக்கும் அந்த இது அந்த ப்ராசஸ் தான் எனக்கு பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன். அட பியூட்டிஃபுல். அண்ட் எல்லாருமே வந்து நீங்க பண்ற கேரக்டர் எல்லாமே ஒன்னொன்னா நோட்டீஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்கல்ல. ஏதோ ஒரு இடத்துல அது ஒரு சின்ன படமா கூட இருக்கலாம், ஆனா இவருடைய காமெடி பாருங்களேன், அந்த ஒரு டைமிங் சென்ஸ் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கோ இல்லையோ, ஆனா உங்களுடைய அந்த டைமிங் சென்ஸை வந்து பாராட்டி இருக்காங்கல்ல. அந்த மாதிரி ஒன்னொன்னா பண்ணும்போது இப்போ ரீசெண்டா லைக் கடைசியா லப்பர் பந்து வரைக்குமே வந்துட்டு அவ்வளோ ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு வராங்க. அதை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிருக்கோம், நமக்கு எதுக்கு இவ்வளோ அப்படின்ற என்னைக்காவது ஒரு ஃபீல் இருக்கா? எப்பயுமே ஒரு பயங்கரமான கைத்தட்டல்களை தியேட்டர்ல கேட்கும் போது சரி, விசில் சத்தத்தையும் கேட்கும்போது சரி, நமக்கா நம்ம பேசின டைலாக்குக்கா நம்ம முகத்தை பார்த்தா விசில் அடிக்கிறாங்க, நம்ம பேசின வசனத்துக்காக கை தட்டுறாங்க, இவ்வளவு பெரிய சிரிப்பு சத்தம் கேட்குது. நம்ம ஒரு ஒரு கவுண்டர் லேண்ட் ஆகும்போது நம்ம பண்ற ஒரு காமெடி அங்க வரும்போது அதுக்கு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது நீங்க சொன்னது ஃபர்ஸ்ட் எடுத்துனே நமக்கு இது நடக்குதா அப்படின்னு ஒரு பயங்கர ஒரு சர்ப்ரைசிங்காகவும் இருக்கும். அந்த சர்ப்ரைஸை தாண்டி அது ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். அது இன்னும் நம்மளை வேகமா ஓட வைக்கும், இன்னும் இதை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக நிறைய மெனக்கடை வைக்கும். அதுதான் நம்மளுடைய எனர்ஜியே, அது இருந்துகிட்டே இருக்கணும். அண்ட் உண்மையே சொல்லணும்னா உங்களை மாதிரி இருக்கக்கூடிய இப்போ எங்க ஆர்டிஸ்ட் வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கீங்க. இல்ல இந்த மனுஷன் வந்து இவ்ளோ சஸ்டெயின் ஆகுறாரு, இவ்ளோ விஷயங்கள் வந்து கஷ்டப்பட்டு மேல 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 ஒரு படியா ஏறுறாரு, நம்மளும் ஏறலாம் அப்படின்னு உங்களை பின்தொடர்றதுக்கான நிறைய பேருமே வந்து காத்துட்டு இருக்காங்க. அதுக்கான மாதிரி நிறைய மீம்ஸ் நான் பாக்குறேன். அதனால நான் வந்து சொல்றேன், இது ஒரு இந்த இடத்துல பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதனால நீங்க என்ன பாராட்டதான் நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல வந்துட்டு நீங்க ரொம்ப காமிக்கலான ஒரு பர்சன் எனக்கு தெரியும். சோ இப்போ வந்துட்டு இது வந்து உண்மையா இல்ல உருட்டா அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க? உங்களை பத்தி தான் முயற்சி பண்றேன். ஓகே, நான் வந்து எப்பயுமே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் லேட்டா தான்ப்பா வருவேன் அப்படின்னு, அது உண்மையா உருட்டா? அது உருட்டு. நான் சீக்கிரம் போயிடுவீங்க, அதான் கரெக்டான டைம் போயிடுறேன். ஓகே. ஐயோ மார்னிங் ஷூட்னு கேட்டாலே என்னோட மூட் எல்லாம் ஆஃப் ஆயிடும் அப்படின்னு. இது வந்து உருட்டு. நான் எப்ப ஷூட்டிங்னாலும் போயிருவேன். அதான் மார்னிங் நைட்ல அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நமக்கு. ஓகே, லேட் நைட் கால்ஸ், ஆனா அது வந்து ஒர்க் ரிலேட்டட்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்து ஓரமா காசிப் பேசியிருக்கீங்க. உண்மை. அப்போ காசிப் பேசுற அளவுக்கு வந்துட்டு காசிப் பேசாம எப்படி இருக்க முடியும் எனக்கு புரியலையே. காசிப்ங்கிறது நம்ம ஸ்கூல் பசங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி ஜாலியா இருக்குங்க. சூப்பர். ஓகே, நீங்க வந்து டயலாக வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, ஏதோ உளறிட்டீங்க. உளர்னதுக்கு அந்த கேமரால தான் வந்து லைட்டா ஏதோ ஃபிளிக்கர் ஆயிடுச்சு. தப்புன்னு ஒத்துப்பீங்க. அடடா, உங்களுக்கு ஃபேன்ஸ் வந்து டைரக்ட் மெசேஜ் பண்றாங்க. சரி, பண்ணதுல வெறும் முதல் லைனை மட்டும் படிச்சு போட்டு போட்டுன்னு ஒரு 2 ஹார்ட் தட்டிட்டு அவ்வளவுதான் ஓகே பாய் அப்படின்னு அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. டைம் இருக்கும்போது கண்டிப்பா எல்லாரும் ரிப்ளை பண்ணுவேன். ஜெனியூனா படிச்சு ரிப்ளை பண்ணுவேன். மொத்தமா போட்டு விட்டுருவேன். அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் நன்றி அப்படின்னு. ஓகே, அடிக்கடி வந்து நான் ஜிம் போஸ்ட்லாம் அப்லோட் பண்ணுவேன். ஆனா ஜிம் போனது வந்துட்டு கடைசியா போன மாசம். உருட்டு ஜிம்ம பார்த்ததே கிடையாது வரைக்கும். எப்பவோ ஃப்ரெண்ட்ஸுக்காக போனதுதான். தப்புன்னு முடிச்சிட்டீங்களே. சரி, உங்களுக்காக இப்ப வந்துட்டு நானு இது ஒரு டாஸ்க். அதுல ஒரு கார்டை நீங்க ஒருத்தருக்கு டெடிகேட் பண்ண போறீங்க. ஓகேயா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏஸ் அப்படின்னு இருக்கிறவங்க வந்துட்டு அவங்க தான் உங்க லைஃப்ல இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் அப்படின்னா அது யாரு? இவங்க தான் முக்கியம். அட ஆமா, எல்லாத்துக்கும் அவங்க தான் ஒரு ஃபர்ஸ்ட் கார்டுன்றீங்க. சொல்லிரணும்ல. ஓகே, கிங் அப்படின்ற மாதிரி என் தந்தை ரங்கநாதன் அவர்கள். அச்சா, எல்லா ஃபேமிலிலயே வருது. குயின் அம்மான்னுவீங்க, எனக்கு தெரியும். ஃபேமிலி இல்லாமனா யாராவது அப்பா அம்மா இல்லாம நிறைய பேர் இருக்காங்களே. சாடி கூட வேணுமே, அந்த சீட்டு கட்டே வேணுமே, ஒருத்தருக்கு கொடுத்துட்டு ஒருத்தருக்கு கொடுக்காம விட்டா. ஜாக் மந்திரி மாதிரி உங்களை வந்து நல்லா வழி நடத்துவா. சிவகார்த்திகேயன் ஐயா. பியூட்டிஃபுல். அண்ட் லாஸ்டா இருக்கிறது வந்துட்டு ஜோக்கர். அதாவது இந்த பர்சன் வந்து எனக்கு ஒரு துரோகமோ இல்லைன்னா ஏதோ ஒரு பேக் ஸ்டெப் பண்ணிட்டாங்க, ஆனா இவங்களை வந்து நான் என் லைஃப்ல ஒரு ஜோக்கரா தான் பாக்குறேன், இவங்களை வந்து நான் மதிக்கிறதா இல்ல, அந்த மாதிரி ஒரு பர்சன்
இல்லை நீங்கள் நமக்கு பேக் ஸ்டாப் பண்ண ஆளாக இருக்கட்டும், ஏதோ நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு துரோகம் பண்ண ஆளாக இருக்கட்டும், அவங்கள மறந்து கடந்து போகிறது தானே வெற்றி. ஆ. அதை மறுபடியும் ஞாபகப்படுத்தி நான் இங்கே சொன்னேன்னாவே நான் தோத்துட்டேன்னு அர்த்தம் இல்லையா? ஓகே, இப்ப நம்ம சீட்டு கட்டுல விளையாடுற மாதிரி ஜோக்கர் எடுத்துக்கலாம். ரைட்டு. ஒரு எப்படின்னா ஒரு துருப்பு சீட்டு மாதிரி நீங்க வந்துட்டு வாழ்க்கையிலேயே வந்து தோத்து போற மாதிரி இருக்க நிலைமையில கூட இந்த ஒரு பர்சனை கூப்பிட்டோன்னா என் வாழ்க்கையே வந்து அப்படி டபடபடபான்னு மேல போயிடும் அப்படின்னா அது நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. அது கோல்டன் கார்டுங்க, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒருத்தர் தான் சொல்லணும். நிறைய இருக்காங்களே என்னை வந்து தூக்கி விடுறதுக்கு, எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, இயக்குனர்கள் இருக்காங்க, ஹீரோஸ் இருப்பாங்க. இருக்காங்க, நீங்க producers சொல்லணும், இருக்காங்க. யாராவது ஒருத்தர் சொல்லணும். ஒருத்தரை தான் நான் யாரை சொல்றது? நிறைய பேர் இருக்காங்கங்க. அவங்க எல்லாருக்கும் இது சமர்ப்பணம். ஒரு ஆளுங்க முடியாது முடியாது. மந்திரினா அதாவது சிவகார்த்திகேயன். இருக்கக்கூடிய 3 நிமிஷத்துல பல பஞ்சாயத்தை எடுத்து விட்டுறீங்க போல இருக்கு. சரி, ஓகே. இந்த ஜோக்கருக்கு பதிலா உங்க முன்னாடி ஒரு ஜீனி வருது. ஜேக்கு பதிலா ஜி. ஓகே. ஓகேயா? இந்த ஜீனி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குது. நீங்க வந்து ஏஐ மூலமா ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க டிசைன் பண்ணிக்கலாம், இல்ல மாத்திக்கலாம் அப்படின்ட்டு. என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க டிசைன் பண்ணுவீங்க? வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள். வீட்டுக்கு தேவையானதாகவும் இருக்கலாம், நாட்டுக்கு தேவையானதும் இருக்கலாம்ல. வச்சுக்கலாம். உங்க இஷ்டம், எதை வேணா நீங்க சூஸ் பண்ணலாம். அது இந்தந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க அந்த ஜீனியை வந்து மாடிஃபை பண்ண சொல்றீங்க. எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கணும். நினைச்சது வந்து உடனே நடக்கணும். இது மாதிரி அப்ளையன்ஸ் வந்து நாங்க சோபா கேட்ட புதுசா இன்னைக்கு ஏஐ எல்லாம் வந்துருச்சு, என்னென்னமோ நடக்குது. நாளைக்கு நம்ம எண்ணங்களுக்குள்ளேயும் போய் அதை செயல்படுத்துற மாதிரி ஒரு ஜீனி இருந்தா நல்லா இருக்கும். அதாவது நான் அப்ளையன்ஸ் கேட்டா ஒரு ஜீனி உருவாக்கி தரணும் அப்படின்னு கேக்குறாப்ல. இந்த ஒரு இடத்துல வந்து சௌபாக்கிய தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் நான் சொன்ன பதிலுக்காக. ஆமா, வீட்ல இருக்க எல்லா லேடிஸும் கிச்சன் வேலை டக்குன்னு முடியணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. அவங்களோட சமையல் வேகம் குறையாமலே அதே சமயம் ஹெல்தியாவும் சமைக்கிற வகை இல்ல வெட் கிரைண்டர், மிக்ஸி, குக்கர், கேஸ் ஸ்டவ்னு எக்கச்சக்கமான கிச்சன் அப்ளையன்சஸ் கொண்டு வந்திருக்காங்க நம்ம சௌபாக்கியா. நேரத்தையும் உழைப்பையும் மட்டும் குறைக்காம உங்களோட மின்சார செலவையும் குறைச்சு உங்களோட கிச்சனை நவீனமயமாக்கியும் புது ஸ்டைலிஷ் லுக்கையும் கொடுக்கும். சோ உங்க சமையல் அனுபவத்தை சௌபாக்கியாவோட அப்டேட் பண்ணுங்க. சௌபாக்கியா வழங்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்கு. ஓகே, நன்றி. Thank you so much.